ஸோ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் என்ன வந்து நான் பார்ட் 1 சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாம் வந்து புது காலேஜ்க்கு வந்து போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து புது காலேஜ்க்கு போகிறதுனால வந்து அவர் வீட்டில் அதோட திங்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி புது காலேஜ்க்கு போகிறதுக்கு வந்து அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வந்து நம்ம மிக்கிலா அந்த மாதிரி வந்து நம்ம சாம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஸோ கால் பண்ணி இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம மிக்கிலா சொல்கிறாங்க, நான் வந்து 5 நிமிஷத்தில் அங்கே இருக்குன்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டர்ன்ஃபார்ம் வாலில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஒரு ட்ரெஸ் வந்து இருக்கும் அவர்கிட்ட. அந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு சின்ன டியூபோட ஸ்லோம்பு வந்து கீழே விழுந்துடும். அதை வந்து எடுத்து பார்ப்பாரு. எடுத்து பார்க்கும்போது திடீர்னு வந்து அந்த ஸ்லோம்பில் இருக்கிறது அதோட தகவல் எல்லாமே வந்து அவரோட மூளைக்குள்ள போயிடும். ஸோ மூளைக்குள்ள போனதுல வந்து அவர் கீழே போட்டுருவார். அதை வந்து கீழே போட்டதுல வந்து நேராக கிச்சனுக்கு போய் நம்ம வந்து அந்த ஷாப் வந்து எல்லாமே பட்டதுல வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் ஆனதுல வந்து குட்டி குட்டி டிரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே வந்து இந்த அந்த சாமையும் அவங்க அப்பாவும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க வந்து. ஸோ அட்டாக் பண்ண சமயத்தில் வந்து பம்பிள் பி வந்து கரெக்டாக இன்ட்ரோ கொடுத்துருவாங்க. ஸோ தாய்மா தான் சுட்டு தழுவது எல்லாத்தையும். அப்புறம் கடைசியாக அவங்க வீட்டையே சுட்டு தழுவார் அதே இடத்துல வந்து. அப்போ காம்பட் சாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் இந்த மாதிரி சொல்லி ரொம்ப திட்டிடாது நம்ம பம்பிள் பியை. பம்பிள் பி போச்சு திரும்பி போயிருந்தாங்க வந்து. அப்போ நம்ம மிக்கிலா போலீஸ் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த சின்ன ஸ்லோம்பு ஒன்று இருக்கும். அந்த சின்ன ஸ்லோம்பு எடுத்துட்டு இந்தமாதிரி வந்து மிக்கிலாட்ட கொடுக்குறது இந்தமாதிரி வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க எல்லாத்தையும் வந்து. அப்போ நம்ம பம்பிள் பி வந்து உள்ள இருக்காரு. பம்பிள் கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நம்ம சாம் பேசுறாரு, நான் வந்து புது காலேஜ்க்கு போனேன், அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் ஆல்ரெடி இருந்து இந்த மாதிரி வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மிக்கிலா வெளியே போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. கல்யாண பொண்ணு எப்படி மாறுமோ அந்த மாதிரி மாறுவாங்க அவங்க வந்து. அதுக்கப்புறம் இந்த சைடு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சாம் வந்து, ஏன்னா உன்னை வந்து என்னால் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது இந்த மாதிரி வந்து பம்பிள் பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது வந்து அப்படி நியூவாக வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அப்புறமா இந்த 2 பேர் வந்து அங்கே ஒரு கிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம் வந்து அங்கே போயிடுறாரு. அப்புறம் இந்த சைடு வந்து நம்ம நெக்ஸ்ட் டீமை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டீம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து புது ஒரு ஆப்பரேஷன் முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ திரும்ப வந்து அவங்க பேஸ்க்கே திரும்பி வராங்க. ஆப்டிமஸ், அப்புறம் சில ஆட்டோபாட்ஸ், நெக்ஸ்ட் டீம், லெனக்ஸ் இவங்க எல்லாருமே. அப்புறம் அதில் வந்து சில ஆர்மி செத்துருப்பாங்க. அந்த ஆர்மிக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாப்டர் ஒருத்தருப்பான், அவன் வரான் அங்கே வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்க நண்பங்க ஆட்டோ பாஸ்க்காக வந்து புது தகவல் எடுத்து வந்துருக்கு இந்த மாதிரி சொல்லுவாரு. அப்போ இந்த சைடு என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து நம்ம இந்த டீமோட லீடர் லெனக்ஸோட லீடர் ஒருத்தருப்பாரு. அவரு வந்து இந்த மாதிரி வந்து கேட்கறாரு, நேற்று போனதுல என்ன ஆச்சுன்னு. அப்போ நம்ம லெனக்ஸ் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஆப்டிமஸ் பிரைம் அதுக்கு பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ஆப்டிமஸ் பிரைம் இந்த மாதிரி சொல்றாரு. நம்ம வந்து நேற்று நாங்கள் என்கவுண்டர் பண்ணதுல வந்து அதில் வந்து இது ஒரு டிசாப்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அது என்னன்னா வந்து ஃபால்னு திரும்ப இங்கே வருவாரு. ஸோ இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து அது சொல்லியிருக்கோம். ஸோ இதை கேட்டு வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த மெயின் லீடர் இருப்பாங்க, அவனும் யோசிக்கிறத பற்றி இப்படி நடந்துச்சா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் ஒருத்தருமா இல்லையா, அவன் பேசி கொடுத்தா நம்ம ஆப்டிமஸ் டைம் கிட்ட வந்து நீங்கள் சொன்ன ஒரே காத்துக்காக மட்டும்தான் ஆட்டோபாட்ஸ் சேர்ந்து டிசாப்டர் கூட வந்து அதில் வந்துட்டாங்க பூமிக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து இவன் இருக்கா இல்லையா, இந்த ஜெர்மன் இருக்காங்க, இவன் இந்த மாதிரி சொல்கிறான் அந்த டியூப் இருக்குது எங்கே இருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. தேவையில்லாம தகவலை வந்து வாட்டிக்கிட்டு இருப்பா. டிசாப்டர்கானுக்கு வந்து மேலே வந்து ஒரு டிசாப்டர்கான் இருப்பாரு சேட்டலைட்ல வந்து, அவருக்கு தெரிஞ்சு போயிடுது டியூப் எங்க இருக்கு, நல்லா மாட்டி விட்டுருப்பான் அவன் வந்து. அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து நம்ம ஆப்டிமஸ் இந்த மாதிரி சொல்றாரு, சப்போஸ் இது எங்க திட்டப்படி தான் வந்து இது நடந்திருந்தா கூட உங்க சுகத்தை இதை பத்தி கேட்டு பாருங்க, அவங்க ஒரு திட்டப்படி எதை செஞ்சிருந்தா அப்படியே வந்து இவன் மூஞ்சி செத்து போயிருது அதே இடத்துல வந்து. அதுக்கப்புறம் சாம் வந்து புது காலேஜ் போகலாம். ஸோ புது காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். அவன் பேர் தான் லியோ. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேசுறான், அந்த மாதிரி பேச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சொல்றான், நீ வந்து எந்த இடத்துக்கு எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்றான். அப்போ வந்து அங்கேயும் வந்து சண்டமே 2 பேருக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து உள்ள போறாங்க. உள்ள என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ இன்டர்நெட்ல எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அதை வீடியோ தட்டி தூக்கிடுவான் அந்த வீடியோவே வந்து. அப்படிப்பட்டவன் வந்து ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து ஆட்டோபாட்ஸை பூமிக்கு வருவாங்க இல்லையா, அந்த வீடியோவே இன்டர்நெட்ல வச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு வரும். ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து சாமியும் லியோ இந்த மாதிரி பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த லியோ என்ன சொல்றான்னா வந்து அவ வந்து நான் தான் முதல்ல பார்த்தா அவ எனக்கு தான் சொந்தம் இந்த மாதிரி வந்து சொல்றான் நம்ம லியோ. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சும்மா இல்லாம வந்து அங்க வந்து எல்லாத்தையும் உண்மைத்து விட்டுட்டு இருக்காங்க தேவையில்லாம வந்து. அப்ப நம்ம சாம் வந்து டென்ஷன் ஆகி முதல்ல கூட்டிட்டு போங்க இந்த மாதிரி வந்து நம்ம சாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மேல வந்து செட்டைல வந்து ஒரு டிசாப்டிகானுக்கும் சவுண்ட் வேணும் ஒரு டிசாப்டிகான் வந்து ஒரு சின்ன டிசாப்டிகான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்லோம்பதுக்கு இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு இந்த டிசாப்டிகான். அதுக்கப்புறம் அதை அவங்க எடுத்துட்டு ஓடிடுதுங்க அந்த 2மே வந்து. அதுல இன்னும் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் உள்ள போய் எடுக்கும். ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து ஓடிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு நம்ம சாமும் நம்ம லியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பார்ட்டி போகிற மாதிரி காட்டுவாங்க. பார்ட்டியில வந்து நம்ம லியோ குத்தாட்டு போட்டிருப்பாரு அந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறம் நம்ம சாம் வந்து திடீர்னு வந்து அவருக்கு ஒரு மைண்ட் வினோதமான வந்து வருது மாதிரி வந்து அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் வந்து அந்த பொண்ணு ஒன்று இருக்கும் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொண்ணு
நம்ம சாம் கிட்ட வந்து தப்பாலாம் இருக்க பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எவனோட காலை இங்க பற்றி பாக் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது வந்து அப்புறம் பம்பிளி பி சாம் கேட்க பம்பிளி பி ஏன் இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ற ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமும் அந்த ஒரு பொண்ணு இருக்கும் அவளும் வந்து இவ காலில் ஏறிக்கிட்டு 2 பேரும் வந்து போறாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியா பேசுறதுனால வந்து சாமுக்கு வந்து அது ஒரு மாதிரியாவே இருக்கு சாமுக்கு வந்து. அதுக்கப்புறம் பம்பிளி பி வந்து டீசர்ல வந்து மூஞ்சிலே அடிச்சதுல வந்து கடுப்பா இருக்கு அந்த பொண்ணு வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த சாம் வந்து ஆப்டிமஸ் ப்ரைமை பார்க்கறதுக்கு போறாரு. அப்போ ஆப்டிமஸ் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அந்த சின்ன ஸ்லோம்பை இந்த மாதிரி திருட்டிட்டாங்க, அதெல்லாம் உதவி எனக்கு வேணும், நீ வந்து எனக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்டிமஸ் கேட்கறாரு. ஏன்னா வந்து உங்க தலைவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அது ஒரு நாள் மட்டும் தான் புரியணும். இந்த மாதிரி வந்து ஆப்டிமஸ் ப்ரைம் சொல்றாரு. அப்ப சாம் சொல்றாரு எனக்கு வந்து நான் உதவி செய்யறா, ஆனா வந்து நான் ஒரு ஆர்மியே கிடையாது, நான் ஒரு கவர்மெண்ட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு வேகமே உள்ளவனா கிடையாது, நான் வந்து ஒரு ஹியூமனு. ஸோ ஹியூமனை அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு வந்து நம்ம சாம் மறுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்டிமஸ் ப்ரைம் சொல்றாரு உன் பலவீனம் வந்து உனக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பலம் என்னன்னு சொல்றாரு நம்ம ஆப்டிமஸ் ப்ரைம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம சொல்லி இந்த ஸ்லோம் திரி இருப்பாங்க இல்லையா அந்த அரசாங்கத்துல இருந்து. ஸோ இப்போ அதை வந்து எடுக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு இப்போ நேரம் கடலுக்கு கீழே போறாங்க. அப்புறம் அங்க கண்டுபிடிச்சாங்க. அதான் கடலுக்கு கீழே வந்து 5 உருவம் போகுதுன்னு இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சதுல வந்து அப்புறம் எல்லாம் கீழே போயிட்டு நம்ம மெகட்ரோனே திரும்பி வந்து ஒரு ஸ்லோம்பை வந்து அவர் செஸ்ல வச்சிருந்து திரும்ப உங்களோட வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட உலகத்துக்கு வராது. அவரோட உலகத்துல வந்து நம்ம ஷார்ட்வே அங்கதான் இருக்காது. ஸோ அதை பார்த்ததுல வந்து என்னத்தாவது வந்து இந்த பூமிக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி வந்து மெகட்ரோன் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு நம்ம ஷார்ட்வேட்ட வந்து. அப்போதான் நம்ம ஃபாலன் அங்க இருக்காது. நம்ம ஃபாலன் கிட்ட மெகட்ரோன் இந்த மாதிரி சொல்றாரு அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்ட பூமியில என்னால வந்து அந்த கியூபாவும் சரி அந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த சின்ன ஸ்லோம்பு ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் அடைய முடியல இந்த மாதிரி வந்து சொல்றாரு வந்து. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலன் என்ன சொல்றாரு இப்போதைக்கு நம்ம வந்து பொறுமையா இருந்தாகணும், ஏன்னா நான் வந்தா மட்டும்தான் பிரைமை வந்து அழிக்க முடியும் இந்த மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு காரணம்னா வந்து முதல்ல வந்து பிரைம் சாகணும், பிரைம் செத்தா மட்டும்தான் என்னால வந்து இது வந்து வெளியே வர முடியும் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலன் சொல்றாரு. இப்போ மெகட்ரோன் சொல்றாரு ஆப்டிமஸ் பிரைம் வந்து அவரே தான் வந்து அவர் சொல்றது அதுக்கு வந்து அந்த பாயிண்ட் நம்ம தான் பிடிக்கணும், அந்த பாயிண்ட தான் வந்து நம்மளோட தகவல் எல்லாமே இருக்குன்னு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலன் சொல்றாரு. அப்படிதான் அவர் சொல்றாரு நான் வந்து அவங்க 2 பத்தி பாத்துக்கிறது இந்த மாதிரி மெகட்ரோன் சொல்றாரு. இதோட பார்ட் 1 முடியுது. அடுத்தவங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா மறக்காம கீழே லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் பார்ட் 2 போடுறேன். நான் உங்க அசீஸ்.